நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணது ஏன் வந்து கைனகாலஜியில் ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கிறீங்க? ஒன் திங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு டெலிவரி பண்ணி அந்த பேபியை கொடுக்குறப்ப இருக்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு வேற எந்த மெடிக்கல் பிரான்ச்லையுமே வராது. கைனகாலஜிஸ்ட், அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட் டாக்டர் தரங்கினி. வணக்கம் தரங்கினி. வணக்கம் மேம். சிங்கிள் கைனகாலஜிஸ்டாக இருப்போம். பெர் டேக்கு வந்துட்டு வில் ஹேவ் 40 to 50 நம்பர் ஆஃப் டெலிவரிஸ். அது எல்லாமே சிங்கிள் ஹேண்டடாக எல்லாருமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த டைமில் இருந்த எல்லா ஒஜிஷியன்ஸுமே. ஒரு நாள் மேக்ஸிமம் எத்தனை டெலிவரி நீங்கள் பார்த்துருப்பீங்க? நான் என்னோட ஹையஸ்ட்னா 47 டெலிவரிஸ் பெர் டே. சிங்கிளாக நான் என்னோட 24 hours. நீங்கள் சிங்கிளாகவே இது வந்து எல்லாமே நார்மல் டெலிவரிஸா இல்லை போத் கம்பைன் தான் இருக்கும்? போத் கம்பைன். மூட் ஸ்விங்னா என்ன, இதை எதனால் வருது? ப்ரெக்னன்சின்றதே ஒரு ஹார்மோனலான பீரியட் தான். அந்த பீரியடில் டியூ டு ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா விமனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கிடையாது. சம் விமன் வில் எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இந்த செகண்ட் ப்ரெக்னன்சிலாம் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கூட வருமா? கண்டிப்பாக போஸ்ட் டெலிவரி அது செகண்ட் டெலிவரியாக தான் இருக்கணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் டெலிவரியாக இருந்தாலும் ஆஃப்டர் எனி சைல்ட் பர்த் ஒரு விமன் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேபியை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க அந்த பேபியவே சில மதர்ஸ்லாம் கில் பண்ணணும்னு நினைப்பாங்க. குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க அந்த ஸ்ட்ரெஸ்லயே இவங்க வந்து குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் இருக்கும். எல்லாரும் ஸ்டெராய்டுனா பயப்படுவாங்க, ஆனால் அப்படி கிடையாது. சம் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கு, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல இதை கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம டபுள் மார்க்கெட் ஸ்கிரீனிங்னு ஒன்று பண்ணுவோம். அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா we will terminate the pregnancy. வணக்கம், நான் உங்கள் மாலதி டாக்ஸ்க்காக. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கெஸ்ட் ஒரு கைனகாலஜிஸ்ட், அதுவும் இல்லாமல் என்னுடைய ஃப்ரெண்ட். அவங்க வந்து டாக்டர் தரங்கினி. வணக்கம் தரங்கினி. வணக்கம் மேம். தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. ஓகே, இப்போது நம்ம வந்து நீங்கள் கைனகாலஜி சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களை வந்து நான் இந்த ஷோவுக்கு கூப்பிட்டதுக்கு முக்கிய காரணம் உங்களுடைய ஸ்ட்ராங் வில் பவர்லாம் நான் பார்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காலேஜ் முடித்த உடனே, அதாவது MBBS முடித்து இன்டர்ன்ஷிப் முடித்த தருணத்தில் உங்கள் மாமாவுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து அவங்களுடைய கால் வந்து வெட்டி எடுக்கணும்னு சொன்னபோது நீங்கள் துடிச்சிட்டு அத்தனை டாக்டர்ஸ்கிட்ட பேசிட்டு ரிப்போர்ட்ஸை கேரி பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் போய் கோயம்புத்தூரில் போய் பேசிட்டு அங்கே வந்து அதை சரி பண்ணிட முடியும் அப்படின்னு அவ்வளோ ஒரு தீர்க்கமாக ஓடி போய் அந்த வேலையை நீங்கள் செஞ்சு தான் நான் வந்து ஆரம்பத்துலேருந்து உங்களை நான் இன்னும் அப்படியே சைலண்ட்டாக தான் நான் பார்த்துக்கிட்டே வரேன். இப்போ உங்கள் கேரியரையும் நான் வாட்ச் பண்ணிட்டு தான் வரேன். நீங்கள் கைனகாலஜி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சதையும் நான் பார்த்துட்டு தான் வரேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய MBBS எங்கே படிச்சிங்க? நான் பாண்டிச்சேரியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மெடிக்கல் காலேஜ். ஆக்சுவலாக ஐ வாஸ் ட்ரைன் ஃபார் ஜிப்மர். ஆனால் சரி இன்னும் 1 year டிலே வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்றதுக்காக மை டேட் காட் மீ அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் தான். அதுக்கப்புறம் அடுத்தது உங்களுடைய கரியர்? நான் அங்கே இருந்துட்டு MBBS முடிக்கிறப்ப தான் நீங்கள் சொன்ன மாதிரி மாமாவோட ஆக்சிடெண்ட்டு. அதுக்கப்புறமா ஐ ரோட் நீட். எனக்கு யூஜி நான் பண்ணுறப்ப நீட் எக்ஸாம்ஸ் கிடையாது. பிஜி அப்போ வந்துட்டு ஐ ஹேட் நீட் எக்ஸாம்ஸ். நீட் எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ணிட்டேன். கிளியர் பண்ணதுக்கப்புறம் அகெயின் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஐ காட் அ பிஜி சீட் MSOG. ஸோ அங்கே தான் வந்துட்டு MSOG நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தது. அது வந்து நீங்கள் கிட்டத்தட்ட கோவிட் டைமில் தானே அது நீங்கள் உங்களோட? ஆமாம், நான் செகண்ட் இயர் பண்ணுறப்ப ஃபஸ்ட் இயரோட செகண்ட் இயர் ஸ்டார்ட்ல எல்லாமே வந்துட்டு கோவிட் பீக்கில் இருந்தது. கோவிட் பீக்கில் நீங்கள் வந்து நிறைய டெலிவரிஸ் எல்லாம் பார்த்து, அதுவும் அந்த டைமில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் தான் ரொம்ப டெலிவரிஸ் அதிகமே. அண்ட் எக்மோர் வந்து ஏஷியாலே பெரிய இன்ஸ்டியூட்ன்றதுனால ஆப்வியஸ்லி மோர் நம்பர் ஆஃப் கோவிட் டெலிவரிஸ். ஸோ பாதி நாள் அங்கே தான் இருந்தீங்க? பிஜினா ஃபுல்லாக அங்கே தான் இருப்போம். நாங்கள் ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணி ஃபுல் ஒர்க் அங்கே பண்ணுறது. ஏதாவது எங்களுக்கு லீவோ இல்லைனா ஃபேமிலியில் ஏதாவது அக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்க எங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க. அப்போ வீட்டுக்கு வர்றது தான். மற்றபடி ஃபுல்லாகவே இன்னும் ஹாஸ்பிட்டல் இருக்காது. எவ்வளோ துறை இருந்தும் இந்த நீங்கள் ஸ்பெஷலைஸ் பண்ணது ஏன் வந்து கைனகாலஜியில் ஸ்பெஷலைஸ் பண்ணீங்க நீங்கள்? ஒன் திங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு டெலிவரி பண்ணி அந்த பேபியை கொடுக்குறப்ப இருக்கிற ஹாப்பினஸ் வந்துட்டு வேறு எந்த மெடிக்கல் பிரான்ச்லையுமே வராது. அதுதான் என்னோட ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங். அண்ட் இன்னொன்று, நான் யூஜி பண்ண இன்ஸ்டியூட்டில் ஒரு ரொம்ப வயசான ஒரு மேம், பிரேமலதா மேம்னு சொல்லிட்டு, அவங்க நார்த் இந்தியன்.
அவங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா பாண்டிச்சேரி இஸ் ஒரு நைஸ் பிளேஸ் டு லிவ் அப்படின்றதுக்காக அவங்க அண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ஹெர்மஸ் சார், அவங்க ஜென்ரல் மெடிசன் டாக்டர், 2 பேருமே வந்துட்டு இங்கே தான் ஸ்டே பண்ணாங்க. எனக்கு தெரியல, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க ஏதோ நான் பண்ணுறதுல வந்துட்டு ஒரு சின்சியாரிட்டி இருக்குது, எனக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஐடென்டிஃபை பண்ணி அவங்க எப்போவுமே வந்துட்டு எனக்கு ரொம்ப இன்னும் மெனக்கெட்டு சொன்ன மாதிரி ஐ ஃபீல் லக்கி அப்படின்னு தான் நான் நினைக்கணும். அவங்களாலவே எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ மெயினாக நான் சொல்லணும் அப்படின்னா பிரேமலதா மேம் அண்ட் ஹெர்மஸ் சார் தான். அவங்க ஒரு ரொம்ப எல்டர்லி கப்புள் அண்ட் அவங்களோட பிளெஸ்ஸிங் கிடைச்சதே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே, இது நீங்கள் முடிச்சாச்சு, அடுத்து பிஜி முடிச்சாச்சு, அதுக்கு அடுத்தது உங்களுடைய சர்வீஸ் எங்கே இருந்தது? கவர்மெண்ட்டில் தான். சின்ஸ் நான் பிஜி பண்ணது கவர்மெண்ட்டில் அப்படின்றதுனால வி ஆர் ஆட் டு டூ கவர்மெண்ட் பாண்ட் சர்வீஸ். அப்போது நான் திருவள்ளூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் தான் ஐ டிட் மை பாண்ட் சர்வீஸு. அங்கே அகெயின் அதெல்லாம் என்னோடய கோல்டன் பீரியட் மாதிரி தான் நான் எப்பயுமே சொல்லுவேன். எனக்கு என்னோடய பெஸ்ட் மூமெண்ட்ஸ்னால் அது எல்லாமே திருவள்ளூரில் தான். பிகாஸ் சிங்கிள் கைனகாலஜிஸ்ட்டாக இருப்போம். பெர் டேக்கு வந்துட்டு வில் ஹேவ் 40 to 50 நம்பர் ஆஃப் டெலிவரிஸு. அது எல்லாமே சிங்கிள் ஹேண்டடாக எல்லாருமே நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம் அந்த டைமில் இருந்த எல்லா ஒஜிஷியன்ஸுமே. அண்டு எப்படி சொல்கிறது, என்ன ரிஸ்க் கேசஸ் வந்தாலும் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும், அந்த மாதிரி இருக்கும். ஆப்வியஸாக நம்மளோட சீனியர் சப்போர்ட்ஸ் இருப்பாங்க, ஆன் காலில் இருப்பாங்க, ஆர்எம்ஓ சப்போர்ட், அந்த மாதிரி எல்லாருமே அந்த யங் ஆப்ஸ்டிஷியன்னும் போது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண இருப்பாங்க. பட் ஸ்டில் அது வந்துட்டு எனக்கு லைஃப்லேயே திருப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் நான் ரொம்ப ஹாப்பி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சதுக்கு. ஒரு நாள் மேக்ஸிமம் எத்தனை டெலிவரி நீங்கள் பார்த்துருப்பீங்க? நான் என்னோட ஹையஸ்ட்னா 47 டெலிவரிஸ் பெர் டே. சிங்கிளாக நான் என்னோட 24 hours. நீங்கள் சிங்கிளாகவே? இது வந்து எல்லாமே நார்மல் டெலிவரிஸா இல்லை போத் கம்பைன் தான் இருக்கும்? போத் கம்பைன். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்னாலும் நார்மல் அண்ட் சி செக்ஷன் 2மே தான் நடக்கிற மாதிரி இருக்கும். ஸோ போத் கம்பைன் வந்துட்டு 47 டெலிவரிஸ். அதாவது இது நான் மட்டும் பண்ணது அப்படின்றது. நீங்கள் மட்டும் தனியாகவே ஒரு சிங்கிள் டாக்டர் ஹெல்ப்போட நீங்கள் பண்ணிருப்பீங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக எங்கள் ஸ்டாஃப் நர்ஸ் அவங்கள நாங்கள் என்றைக்குமே விட்டு கொடுக்க முடியாது. பிகாஸ் அவ்வளோ ஹை வால்யூம் ஹாஸ்பிட்டல்ஸில் டாக்டர்ஸோட நம்பர்ஸ் கம்மியாக இருப்போம். அப்போ எங்களால் எல்லாமே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா எங்களோட ஸ்டாஃப் நர்ஸ் ஹெல்ப்னால தான். ஸோ எப்போயுமே டாக்டர்ஸ் வந்துட்டு ஷுட் தேங்க் தேர் ஸ்டாஃப் நர்சஸ்ன்னு நான் ரொம்ப பிலீவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ரைவேட் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. ஓகே, இப்போ நான் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும் பெண்களுக்கு வந்து. ஏன்னா முன்னெல்லாம் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இருப்பாங்க, வீட்டில் வந்து தாத்தா பாட்டி மாமா அத்தை பாட்டி எல்லாமே இருப்பாங்க. ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அவங்க வந்து ஒரு கர்ப்பமான பெண்மணி வந்து பயப்படும் போது அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் ஆஃப்லேட் வந்து நிறைய நான் இதெல்லாம் அந்த மூட் ஸ்விங்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்லாம் நான் கேள்விப்பட்டதே கிடையாது எங்கள் காலத்தில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மாசமாக இருக்க பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு நீங்களே செக்கப் வரும்போது வீட்டில் வரக்கூடிய மெம்பர்ஸ் கிட்ட சொல்லி அனுப்புகிறீங்க. நீங்கள் பேரண்ட் வந்தாலும் சரி, இல்லை ஹஸ்பண்ட், மோஸ்ட்லி இப்போ ஹஸ்பண்ட்ஸ் வந்து அக்கம்பெனி பண்ணுறாங்க, முன்னெல்லாம் வரமாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்குன்ற வார்த்தையை எங்கள் காலகட்டங்களில் நாங்கள் கேட்டது கிடையாது. இது என்ன மூட் ஸ்விங்னா என்ன, இது எதனால் வருது? ப்ரெக்னென்சின்றதே ஒரு ஹார்மோனலான பீரியட் தான். அந்த பீரியடில் டியூ டு ஹார்மோன்ஸ் இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக எல்லா விமனும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கிடையாது. சம் விமன் வில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி சப்போர்ட் வேணும். நார்மலாக இருக்கிறவங்களா இருக்கலாம், பட் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட இரிட்டபிளாக ஆகலாம். அதே மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்படலாம். அது வந்துட்டு ரொட்டீன் அவங்களோட கேரக்டராகவே இருக்காது. அவங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரெக்னன்சி அப்போ மட்டும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸால் நல்லாவே நோட் பண்ண முடியும். இவங்க நம்மளோட ரொட்டீன் ஆளே கிடையாது, என்ன புதுசாக இரிட்டபிளாக இருக்காங்க, புதுசாக என்ன இவங்களுக்கு வந்துட்டு கோவம் அதிகமாக வருது, இந்த விஷயத்துக்குலாம் இவங்க கோவப்படவே மாட்டாங்களே அப்படின்ட்டு அது நல்லா ஃபேமிலி மெம்பர்ஸால் நோட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அந்த ப்ரெக்னென்ட் மதர்கிட்டயே போயிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. பண்ணவே இல்லை, இல்லையே நான் வந்துட்டு நான் நார்மலாக தான் நான் நடந்துக்கிட்டேன், நீங்கள் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு நேம் வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாமும் சில பேர் சொல்லுவாங்க. பட் சில பேர் வந்துட்டு இல்லை எனக்கே மூட் ஸ்விங்ஸ் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், கோவப்பட்டுட்டு ரியலைஸ் பண்ணுறப்ப அப்படி தான் இருக்குது அப்படின்னு. ஜஸ்ட் ஒன் திங் தான், நல்ல ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது அப்படின்னா என்ன மூட் ஸ்விங்ஸாக இருந்தாலும் நம்ம அதை பைபாஸ் பண்ணி வந்துட்டு போகிறோம். ஆக்சுவலாக இந்த செகண்ட் ப்ரெக்னன்சிலாம் ஒரு சில லேடிஸ்க்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் கூட வருமா? ஏன்னா முன்னெல்லாம் வந்து நான் கேள்விப்பட்டதுன்னா 2வது குழந்தை பிறந்து கொஞ்சம் அவங்க ஒரு மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மலாக வருவாங்க.
அந்த மாதிரி? கண்டிப்பா போஸ்ட் டெலிவரி அது செகண்ட் டெலிவரியா தான் இருக்கணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் டெலிவரியா இருந்தாலும் ஆஃப்டர் எனி சைல்ட் பர்த் ஒரு விமன் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பீரியட், அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா இருக்கிற ஒரு 6 வாரம் பீரியடை வந்துட்டு நம்ம போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்லுவோம். அந்த 6 வீக்ஸ் பீரியட்ல இந்த மாதிரியான மூட் சேஞ்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அது அகைன் பியூர்லி ஹார்மோனலா வர்றது தான், அவங்க ஏதோ வேணும்னு பண்றது கிடையாது. ஒன் திங் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் அவங்க மட்டும் இருந்திருப்பாங்க, இப்போ அவங்கள நம்பி ஒரு உயிர் இருக்கு அப்படின்றதே அதை எப்படி பார்த்துக்க போறோம், அந்த பயம், அந்த இன்செக்யூரிட்டிஸ் இருக்கும். அண்ட் செகண்ட் வந்துட்டு இந்த பேபிங்களுக்கு பிரஸ்ட் ஃபீட் பண்ணி 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 அவங்களுக்கு தூக்கமே இல்லாமல் இருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு சாப்பிட பிடிக்காத ஐட்டங்களை கூட சில ஃபேமிலிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை இது நல்லது, இது சாப்பிட்டா பால் வரும் அப்படின்ட்டு வந்துட்டு ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணுவாங்க. அதனால அகெயின் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அண்ட் பாடிலி சேஞ்சஸ், ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிட்டு டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா அவங்க உடல் வந்துட்டு நிறைய சேஞ்சஸ் வந்துட்டு அண்டர்கோ பண்ணியிருக்கு. நம்மளுக்கு வயிறில் ஸ்ட்ரெச் மார்க்ஸ்ல இருந்து அந்த டம்மி பெருசாக தெரியறதுல இருந்து பிரஸ்ட் பெருசாக இருக்கிறது, அந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களோட செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுக்கான நேரம் இருக்காது. இது எல்லாமே ஆட் ஆனாக தான் வந்துட்டு அந்த மாதிரி அவங்களுக்கு போஸ்ட்மார்ட்டமாக வருது. அது மைல்டாக இருந்தால் இந்த போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல ஃபேமிலி சப்போர்ட்ஸ் இருந்தால் அப்படின்னாலே ரெக்கவர் ஆகிடுவாங்க. அதுக்கும் மேலே போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஆர் சைக்கோசிஸ் அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப் வேணும். அண்ட் இதெல்லாம் ரொம்பவே அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம். இருக்கும்போது அவங்க வந்து குழந்தைய வந்து பத்திரமா பார்த்துப்பாங்களா அந்த மாதிரி மதர்? போஸ்ட்மார்ட்டம் சைக்கோசிஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு அந்த பேபியை பார்த்தாலே பிடிக்காது. அவங்க அந்த பேபியவே சில மதர்ஸ்லாம் கில் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ஹார்மோனலாக நடக்கிறது தான். அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பிகாஸ் அந்த பேபினால தான் அவங்களுக்கு இன்னைக்கு இந்த நிலைமை அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, பேபியை ஹேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு திங்கே என்னன்னா, பேபியை முதல்ல மதர்கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுறது தான். ஏன்னா பேபியோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கிறது சிவியரா இருக்கிறதும் இருக்கு. ஸோ நம்ம என்னன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அண்ட் வந்துட்டு கரெக்டான டைம்ல வந்துட்டு மெடிக்கல் அட்டென்ஷன் சீக் பண்ணணும். அதுதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க சும்மா இப்போ அழுதுட்டு இருக்காங்க, எதுவுமே ரீசனே இல்லாமல் ஒரு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னா அது என்னன்னு போய் அட்ரஸ் பண்ணணும். நாங்கள்லாம் டெலிவரி ஆகலையா, நாங்களாம் அப்படி தானே இருந்தோம், சும்மா இவ அழுதுட்டு இருக்கா, இவ்வளோ தூக்கம் இல்லைன்னா இப்படி பண்ணுறா, அந்த மாதிரி வந்துட்டு எப்படி சொல்லுது, நார்மலைஸோ இல்லை ஜென்ரலைஸோ பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிற சிம்டம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னாலே ஏர்லியாகவே பிக் பண்ணி நம்ம ஏர்லியாகவே ட்ரீட் பண்ண முடியும். அண்ட் இன்னொன்றும் நைட்டில் அவங்களுக்கு தூங்குறதுக்கான டைம் ப்ரொவைட் பண்ணணும். ஃபேமிலிஸில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஃபேமிலியில் இருக்கிறவங்களாம் அந்த பேபியை இன்டர்ன்ஸ் வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்கணும். அதனால இவங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்குதான்றதை வந்துட்டு அஷ்யூர் பண்ணணும். அந்த மூலியமாகவுமே நம்ம இந்த மாதிரி இவ்வளோ டெட்லியாலாம் போகாமல் பார்த்துக்கலாம். நீங்கள் 47 டெலிவரி ஒரே நாளில் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதில் சிசேரியனும் இருந்திருக்கு, நார்மல் டெலிவரிஸும் இருந்திருக்கு. இப்போது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீடு குனிஞ்சு போயிருக்குமா, படி ஏறுமா, வேலை செஞ்சுட்டு நட அப்படின்னா உனக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து சிசேரியன், அதாவது போகிறதுக்கு முன்னாடி இவங்களே கூட டிசைட் பண்ணிடுறாங்க வெதர் இட் இஸ் கோயிங் டு பி நார்மல் ஆர் நாட். ஒரு ஐ ஹவ் சீன் பேஷண்ட்ஸ், ஐ மீன் ப்ரெக்னென்ட் உமன், நான் வந்து சிசேரியன் பண்ணிக்கிறேன், இந்த பெயின் எல்லாம் நார்மல் பெயின்லாம் தாங்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு சிலர் வந்து நார்மலே வராது, சிசேரியன் தான் ஆகணும்னு இருக்கு. இதெல்லாம் எதனால்? ஒன்று நீங்கள் சொன்னது தான் ஆண்டி, சொன்னது தான் மேம், செடென்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் தான். இன்றைக்கி வந்துட்டு அந்த காலத்து மாதிரி நம்ம பெருசாக வந்துட்டு ரொம்ப ஸ்டர்னுவஸான ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணுறது கிடையாது, ஹெவி ஒர்க்ஸ்லாம் பண்ணுறதில்ல. ஒன்று நம்மளுக்கு எல்லாருக்கும் மிஷின்ஸ் இருக்குது, அப்படி இல்லைனா வந்துட்டு மெய்ட்ஸ் இருக்காங்க, அப்படியும் இல்லாத சில வீட்டில். அண்ட் இன்னொன்று இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன்ஸாக பேம்பர்டு வெல், அவங்களுக்கு நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிது. அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா சில வேலைகளெல்லாம் அவங்களே செய்யாதீங்கன்னுறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்க்குற ஒரு பெரிய ஒர்க் ஷிப்னா வந்துட்டு நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ப்ரெக்னென்சி அப்போ அந்த ட்ராவல் பண்ணுற ரிஸ்க்கு கூட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அகெயின் அது அவங்களோட விருப்பம் தான், அதை எந்த டாக்டர்ஸும் வந்துட்டு மறக்க போகிறது இல்லை. பேஷண்ட் வாண்ட்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அவங்க டயர்டாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா நாங்கள் அதுக்கான லெட்டர்ஸ் வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறோம் தான். பட் ஸ்டில் என்னன்னா இதெல்லாம் இன்னும் இன்ஆக்டிவ் ஆகிடுறோம். இன்னும் அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணாமல் இல்லை, வீட்டில் உட்காந்தே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 12 hours 6 hours 8 hours கூட நாங்கள் வர பேஷண்ட்ஸ் வந்துட்டு உட்காந்தே இருந்து பேக் பெயினில் வந்து எங்கள் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இந்த மினிமமாக நடக்கிறது எல்லா இடத்துலையுமே அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இதே நம்ம ஒரு ஆஃபீஸ் போகிறோன்னா வீட்டிலேருந்து ஆஃபீஸ்க்குன்னு ஒரு ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவலே நம்ம இன்னைக்கு வந்துட்டு பண்ண மாட்டேங்கிறாங்க. சொல்லும்போது எனக்கு என்னுடைய ப்ரெக்னன்சியில் ஒன்று ஞாபகம் வருது. நான் வந்து என்னுடைய பையன் செகண்ட் டெலிவரி, என் பையனுக்கு 9th month இருக்கும். நான் யூஸ்வலாக வந்து கோழி வாங்கி வளர்ப்பேன் குழந்தைங்களுக்கு முட்டை கொடுக்கணுங்கிறதுக்காக. ஸோ இவன் பிறக்க போகிறான், வீட்டில் ஆல்ரெடி பாப்பா இருக்குது, இருக்கிற கோழி முட்டை பத்தாது, நம்ம போய் இப்பயே போய் டெலிவரி ஆனதுக்கப்புறம் தம்பியை விட்டுட்டு போக முடியாது, ஸோ நம்ம போய் வாங்கிட்டு வந்துடுவோன்ட்டு பஸ்ஸில் ஏறி வேளச்சேரியிலேருந்து சைதாப்பேட் போகிறேன். நான் யூஸ்வலாக கோழி வாங்குறவர் வந்து பார்த்துட்டு,
ஐயோ அம்மா நான் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு வரேன், ஐயா தெரிஞ்ச திட்ட போகிறாரு. ஐயாவும் திட்டமாரு ஒன்றும் திட்ட மாட்டார், நீ வந்து கோழியை கொண்டாந்து எனக்கு டெலிவரி வீட்டில் கொடுத்துரு, நான் பஸ்ஸிலே தான் திரும்பி போவேன். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கடைக்காரங்களாம். நான் பஸ்ஸில் வந்து ஏற்றி விட்டு நீங்கள் போய் ஃபோன் பண்ணுங்கம்மா, நீங்கள் போய் ஃபோன் பண்ணுங்க. அந்த அளவுக்கு தைரியமாக நாங்கள்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இப்போது கேபு நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துருச்சு, எல்லாம் நிறைய பேர் வண்டியில் தான் போகிறாங்க. இந்த கம்பெனிஸே வந்து கேபில் அனுப்புகிறாங்க. அப்படி இருந்தும் வந்து இவங்க போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பஸ்ஸில் நாங்கள் போகிறோம். அண்ட் சில ஃபேமிலிஸுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ ஈவன் வந்துட்டு எங்களுக்கு வர ப்ரெக்னென்ட் மதர்ஸ்க்கு வந்துட்டு விருப்பம் இருக்குது அவங்களுக்கு வேலைக்கு போக அப்படின்னா கூட அவங்க இல்லை வேண்டாம். பிகாஸ் ஒன் திங் என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு கிட் இல்லைன்னா 2 கிட் அந்த அளவுக்கு வந்துட்டு வந்தாச்சு. அப்போ ஒரு மாதிரி வந்துட்டு நிறைய பசங்கள்லாம் யாருமே இப்போ வந்துட்டு டெலிவரி பண்ணிக்கிறது இல்லை. ரொம்ப ரேர்லி நம்ம 3 கிட்ஸ் பார்க்குறோம். மற்றபடி வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருமே 1 or 2 கிட்ஸ் தான் வந்துட்டு இன்றைக்கி வச்சுருக்காங்க. ஸோ 1 or 2 கிட்ஸ்ன்னும் போது மோர் பேம்பரிங் தான். அதனால வீட்டுல இருக்கிறவங்க அந்த பெரியவங்களே என்ன பண்றாங்க, பயப்படுறாங்க. அவங்களே வந்துட்டு இல்ல வேண்டாம் அப்படின்னு. ஆனா இன்னொன்னு சில சமயம் என்ன ஆகிருக்கும், ப்ரீவியஸ் ஏதாவது மிஸ்கேரேஜ் ஹிஸ்ட்ரிஸ்லாம் இருக்கும் பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு. அப்ப அந்த மிஸ்கேரேஜுக்கும் இவங்க டிராவல் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லாம கூட இருக்கலாம். இல்ல அதனாலதான் இருக்கும், நீ அதனால டிராவல் பண்ணாத அப்படின்ற ஒரு லிமிடேஷன்ஸுமே நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு பெரிய பொக்கிஷம், அதை வந்து டெலிவர் பண்ணிடணும், அதுக்கப்புறம் எப்படினாலும் பார்த்துக்கலாம். அப்படிதான் வந்துட்டு இன்னைக்கு எல்லாருமே இருக்காங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன உடனே ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. இந்த தாத்தா பாட்டிலாம் போய் அவங்களெல்லாம் சீரட்டி பாராட்டிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ வந்து அது 10ஆம் மாதம் கையில் குழந்தை இருக்கும். ஆனால் இப்போ வந்து 10 வருஷம் ஆனாலும் அப்போ தான் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்குமே போகிறாங்க. இது எதனால நடக்குது? அப்போல்லாம் எப்படி கல்யாணம் ஆனோன்னு குழந்தை பிறந்துருச்சு, இப்போ ஏன் வந்து அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை? எல்லாருக்குமே ஒரு ட்ரீட்மெண்ட், அதாவது பெட்டி கடைகள் மாதிரி தெருவு வந்து ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் வந்துட்டு ஏஜட் மேரேஜ் தான். அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிப்பாங்க. நிறைய அண்டர் 18 மேரேஜஸே இருக்கும், இப்பயும் நடந்துகிட்ருக்கு. நம்ம இன்னும் இல்லீகல்னு நம்ம சொன்னாலுமே வந்துட்டு இன்னமும் சில ஊரில் சில இடத்துங்கள்லாம் வந்துட்டு அண்டர் 18 மேரேஜஸே நடந்துகிட்ருக்கு. இப்போலாம் வந்துட்டு பார்த்தோன்னா எல்லாருமே விமென்லாம் வந்துட்டு கெரியர் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்களோட கெரியர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்போவே வந்துட்டு லேட் 20s இல்லைனா ஏர்லி 30sல தான் அவங்களோட கல்யாணம் நடக்குது. ஸோ அந்த ஏஜட் மேரேஜே ஒரு ஃபேக்டர் தான். ஏன்னா ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் வயசு ஆகும் போது வந்துட்டு நம்மளோட ஓவேரியன் ரிசர்வ் குறையும், அதனால வர ஃபர்டிலிட்டி டிக்ளைனிங்கும் வந்துட்டு நம்ம ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான். எவ்வளோ வருஷம் வரைக்கும் விமனோட ஓவேரியன் இது நல்லா ஆக்டிவாக இருக்கிற ஓவேரியன்? இது டிபெண்ட்ஸ் ஆன் எவ்ரி பேஷண்ட் தான். நம்ம வந்துட்டு பர்டிகுலராக வந்துட்டு இந்த ஏஜ் குரூப்ஸ் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இதே 25 வரைக்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையாக நல்லா இருக்கும். நம்ம நிறைய இப்போ காமனாக நாங்களே பார்க்குற பேஷண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா ஐவிஎஃப்க்கு போகிற பேஷண்ட்ஸ் ஆகட்டும், அவங்களோட ஏஜ் குரூப்லாம் நம்ம சராசரியாக எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக 25 மேலே தான் அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த 25க்குள்ளே இருக்கிறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த ஏஜில் வந்துட்டு அவங்களோட ஃபர்டிலிட்டி வந்துட்டு நல்லா இருக்கும் ஜென்ரலி. ஸோ அதனால் அவங்க பெருசாக வந்துட்டு இன்ஃபர்டிலிட்டிலாம் வந்துட்டு ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. 27 கூட கிடையாது, 27, 28, 29, 27 is also fine. இல்ல அதுதான் சொல்லல, 25 வரைக்கும் நல்லாவே இருக்கும். 25 to 30 is fine தான். பியாண்ட் 30 போகிறப்ப தான் வந்துட்டு எல்லாருமே அந்த ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ண வராங்க. பட் அதனால 30க்கு மேலே கல்யாணமே பண்ணிக்க கூடாது, 30க்கு மேலே நேச்சுரலாக கன்சீவ் ஆக மாட்டாங்கன்றது கிடையாது. யாரு ஆவாங்க யாரு ஆக மாட்டாங்கன்றது வந்துட்டு யாராலையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, நிறைய பேர் வந்து 50 வயசுல கூட குழந்தை பெற்றிருக்காங்க. அது ஒரு அதாவது சர்ப்ரைஸா இருக்கும் அவங்களுக்கே. அது இப்போ நம்ம 47 நான் டெலிவரி சொன்னேன்ல, ஐ டோன்ட் நோ, இப்போ நான் சொல்கிறப்ப எனக்கு தோணுது 47 நம்பருக்கு எனக்கு ஏதாவது ஒத்துமை இருக்கான்னு. 47 வயசில் நான் ஒரு பேஷண்ட் வந்து டெலிவரி பண்ணியிருக்கேன். அவங்க தான் என்னோட ஹையஸ்ட் ஏஜ் பேஷண்ட்டு. அதுக்கு விட நான் சின்னவங்களை நிறைய பேர் டெலிவரி பண்ணிட்டேன். 47 வயசு தான் இருக்கிறதுல நான் ஹையஸ்டான ஏஜ் டெலிவரி பண்ணவங்க. பட் 47 வயசுன்னும் போது அவங்க டோனார் எக்குக்கு தான் போகிற மாதிரி இருக்குது. அவங்களோட ஓன் எக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தே குடன்ட் பேர் அ பேபி பிகாஸ் 47 இயர்ஸில் கண்டிப்பாக அவங்களோட ஃபர்டிலிட்டி பயங்கரமாக டிக்ளைன் ஆகியிருக்கும். அப்போ அவங்க ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம், ஆனால் அந்த பேஷண்ட்டோட எக் இல்லாமல் டோனார் எக் யூஸ் பண்ணி அவங்க ஐவிஎஃப் மூலியமாக வந்துட்டு கன்சீவ் ஆன பேஷண்ட்டு தான். பட் நீங்கள் சொன்ன அதே மாதிரி அகெயின் 40+ வந்துட்டு நான் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற பேஷண்ட்ஸையுமே வந்துட்டு பார்க்குறோம். அகெயின் அந்த மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது. இல்லை, நம்ம வந்து மெஜாரிட்டி படி போய்க்கிறது உடம்பு கண்டிஷனை பொறுத்தது. ஆமா ஆமா கண்டிப்பா. ஒரு கணவன் மனைவி வந்து ஒரு நல்ல சூழல்ல இருக்கணும், இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தால் தான் அவங்களுக்கு குழந்தை உண்டாகும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நானே இப்போ வந்து எங்கள் ஊருக்கு போயிருக்கும்போது
எங்கள் சித்தப்பா வந்து ஒரு கப்பலில் உட்கார வச்சு நீங்கள் ஒரு 15 நாள் இங்கே போய் தங்கிட்டு வாங்க, உங்களுக்கு குழந்தை உண்டாயிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டவங்க வந்து, இன்னும் இவருக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா, நாங்கள் இங்கே நல்லா தானே இருக்கோம், எதுக்கு அவர் அங்கே போய் எங்களை இருக்க சொல்கிறார். அவர் என்ன மீன் பண்ணுறாருன்னா சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணாங்க, துரத்தி விட்டாங்க. அது கரெக்டாக தப்பா? ஆக்சுவலாக கப்பலோட விஷ் தான். நம்ம சொல்கிறத விட அவங்க அதுக்கு வந்து விருப்பப்பட்டு பண்ணணும். ஏன்னா இப்போ வேற ஒரு இடத்துக்கு போய் மாற்றா நீங்கள் ஒரு 15 நாள் இருங்க, அதுவும் அந்த ஃபீமேலோட ஓவுலேஷன் டைமில் போயிட்டு ட்ராவல் பண்ணுங்கன்னு நாங்களும் அட்வைஸ் பண்ணுவோம் தான். பட் அது வந்து அந்த கப்பலுக்கும் விருப்பம் இருக்கணும். பிகாஸ் நம்ம அந்த ட்ரிப்பை சொல்லிட்டு அதையே அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ப்ராசஸாக பண்ணக்கூடாது. வீட்டில் இருந்துட்டு அவங்களோட ரொட்டீன் ஒர்க், டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் எப்பவுமே கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம் தான். அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஒரு குட்டி வெக்கேஷன் மாதிரி போங்கன்னு சொல்லிட்டு தான் இன்னொரு பிளேஸ்க்கு நம்ம சொல்கிறது. அந்த பிளேஸ்க்கு போகிறதே இன்னொருத்தவங்க ஃபோர்ஸ் பண்ணி பண்ணால் ஆப்வியஸ்லி அது அகெயின் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஈவெண்ட் தான். இதே அந்த கப்பலே விருப்பப்பட்டு போகிறாங்க அப்படின்னும் போது அங்கே ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்குது. அந்த மாதிரி பிளான் பண்ணுற நிறைய பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸோடவும் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். இதில் ஒன்று நான் புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா, குழந்தை இல்லைன்னு அவங்களுக்கு சொல்லி பக்கத்தில் இருக்கவங்க, அக்கம் பக்கம் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்லேயே இவங்க வந்து குழந்தை உண்டாகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் அண்ட் பெண்ணும் இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இருக்க உறவு வந்துட்டு ரொம்ப இயற்கையாக இருக்கணும். இன்னொருத்தங்களோ இல்லை ஒரு தேர்ட் ஃபேக்டரோ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, அதை அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அண்ட் இன்னும் ஒன்று வந்துட்டு, கண்டிப்பாக எல்லாரும் கல்யாணம் ஆக போகுது, எல்லாருக்கும் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுது, அப்படி தான் நம்மளோட வேர்ல்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் ஸ்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாருமே வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறது நாட் ஒன்லி ஃபார் பேபிஸ். ஓகே, அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும். முதல்ல அவங்க லைஃப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தே கேன் பிளான் பேபிஸ் டூ. சும்மா இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்களுக்குள்ள புரிதலே இல்லாமல் ஊருக்கு குழந்தை கேட்குதுன்றதுக்காக அவங்க வந்துட்டு பேபி பிளான் பண்ணணுன்ற அவசியம் வந்துட்டு கிடையாது. பட் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்குது. இப்போ லைக் எங்கள் கைட்லைன் படியே என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 25 year old விமன் வராங்க அப்படின்னா 1 yearக்கு வந்துட்டு நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இருக்காங்களான்னு தான் நாங்கள் கேட்டுப்போம். ஏன்னா சில பேர் வந்துட்டு ஹஸ்பண்ட் வேற ஊரில் வேலை பார்ப்பாங்க, இவங்க வேற ஊரில் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் எங்ககிட்ட வந்து சொல்கிறப்ப கல்யாணமாகி 1 year ஆயிடுச்சுன்னு இருப்பாங்க. பட் இவங்க ஒழுங்காக குடும்பம் நடத்தி இருக்கிறது எவ்வளோ நாள்னு பார்த்தோன்னா 4 மாதம் தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. திருப்பி உங்களோட ஸ்டடீஸும் இவங்க ஒர்க்லாம் முடிச்சுட்டு முதல்ல 2 பேரும் ஒரு இடமா இருங்க. நீங்கள் முதல்ல வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு குடும்பம் நடத்துங்க, அதுக்கப்புறமா வாங்க. 1 yearல கன்சீவ் ஆக முடியலன்னு தான் சொல்லி அனுப்புவோம். பட் இந்த 4 மாசத்துல இந்த மாதிரி குடும்பம் நடத்துறதுலயே அவங்க எங்ககிட்ட வரதுக்கு ரீசன் என்னன்னா ஃபேமிலியோட ஸ்ட்ரெஸ் தான். அவங்க வந்துட்டு இல்ல குழந்தை நிக்கல 3 மாசம் ஆச்சு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கும், நீங்க போய் பாருங்க அப்படின்ட்டு ரொம்ப ஏர்லி ஃபேஸ் ஆஃப் மேரேஜ்லயே வந்துட்டு இந்த தேர்ட் ஃபேக்டர்ஸ், அதாவது நம்ம ஃபேமிலிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க கண்டிப்பா. ஆக்சுவலாக இப்போது நீங்கள் சொல்கிறது வந்து ஃபேமிலியில் என்னென்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பேர குழந்தை வந்துடணும், நம்ம அதை கொஞ்சம் விளையாடணும் அப்படிங்கிறதுல தாத்தா பாட்டி வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது வந்து நமக்கு தெரியுது, இல்லை இது அவங்க அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இல்லைன்னு. எப்போ வந்து இவங்க இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும், குழந்தை பிறக்காமல் இருக்கிறதுனா எவ்வளோ நாள் கழித்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக உங்களை அணுகலாமா? அவங்க 1 year வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரே வீட்டில் தான் இருக்காங்க, அவங்க வந்துட்டு நல்ல ஒரு ஹாப்பி லைஃப்பில் தான் இருக்காங்க. அப்பயும் அவங்களால கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா தான் அவங்க வந்துட்டு கைனகாலஜிஸ்ட்டை வந்துட்டு கன்சல்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நாட் நெசசரி. இப்போது இது வந்துட்டு நாங்கள் ஒரு 30 yearsக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு, இப்போ 30 வயசுக்கு மேலே ஆகுதுன்னும் போது அகெயின் அந்த 1 year கட் ஆஃப் தான்னு கிடையாது. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 monthsல கன்சீவ் ஆக முடியல அப்படின்னா கூட we will help them with the treatment. 30 வயசுக்கு மேலே கல்யாணம் ஆனவங்க ஒரு 6 மாதம் கழிச்சு அவங்க கன்சீவ் 6 months ட்ரை பண்ணோம், எங்களுக்கு கன்சீவ் ஆக முடியலன்னும் போது ஆப்வியஸ்லி வி வில் ஹெல்ப் தெம் அவுட். பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்கன்னும் போது கண்டிப்பாக 1 year ட்ரை பண்ணலாம். 1 yearக்குள்ளே வந்துட்டு அவங்க எந்த ட்ரீட்மெண்ட்ஸும் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ 30 years வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க. 30 years வரைக்கும் கல்யாணமாகி 1 year வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கல்யாணமாகி ஆமா. இல்லை இப்போ வந்து 23 வயசு எல்லாமே லேடியோட ஏஜ் தான். ஓகே, ஜென்ஸோட ஏஜ் அதை நம்ம சொல்லவே பேசவே இல்லையே. இல்லை, ஜென்ரலி வந்துட்டு மேல் வந்துட்டு ஏஜ் வச்சு ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கிடையாது. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப் டு 40 கூட நல்லா ஃபர்டைலாக இருக்கிற மேல்ஸ்லாம் இருக்காங்க. பட் ஆஸ் யூஷுவல் தான், வயசாகும் போது ஸ்ட்ரெஸ் அதிகமானால் அவங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் குவாலிட்டிலாம் வந்துட்டு அஃபெக்ட் ஆகக்கூடும். பட் ஸ்டில் ஃபீமேல் மாதிரி வந்துட்டு ரொம்ப இந்த ஏஜ் வந்துட்டு அவங்களுக்கு கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த 30 less than 30 more than 30ன்ற கட் ஆஃப்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ 23 வயசில் கல்யாணம் ஆகுது, ஒரு 26 வயசு வரைக்கும் உங்களுக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அவங்க வரலாமா? கண்டிப்பாக வரணும்.
கண்டிப்பா வரணும். ஒரு 3 இயர்ஸ் அவங்க அதை எதுவுமே ப்ரிவென்டிவ் மெஷர் எடுக்காம இருந்து ட்ரை பண்ணி வரலன்னா வரலாம். ப்ரிவென்டிவ் மெஷர்னு ஏதாவது எடுத்திருந்தாங்கன்னா 1 இயர் அவங்க பேபி பிளான் பண்ணியும் கன்சீவ் ஆக முடியலன்னா வரணும். ஓகே. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து குழந்தை நிற்கவே இல்லை. கன்சீவ் ஆவாங்க, குழந்தை வெளியே வந்துடும், கன்சீவ் ஆவாங்க, குழந்தை வெளியே வந்துடும். அப்போது அவங்க வந்து ஒரு ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே வந்து போகும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கர்ப்பப்பை வாய் பகுதியை ஸ்டிச் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய வளைகாப்பு முதற்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்லேயே தான் எல்லாமே நடந்துச்சு. அவங்க வந்து டெலிவரி முடிகிற வரைக்குமே அங்கே தான் இருந்துட்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் எதனால் நடக்குது? இந்த மாதிரி 2-3 முறை அபார்ஷன் ஆனவங்க என்ன ப்ரிகாஷனரி மெத்தட் எடுக்கணும் அவங்க கன்சீவ் ஆகி குழந்தை நின்று பிறக்கிறதுக்கு? ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி அபார்ஷன்ஸ் ஆகியிருக்கு அப்படின்னா அது எதனால் ஆகியிருக்குன்ற காஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் கைட்லைன் படியே என்ன அப்படின்னா 2 அபார்ஷன்ஸ் ஆகுது இல்லைனா 2க்கு மேலே அபார்ஷன்ஸ் ஆகுதுன்னா தான் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், இவாலுவேட் பண்ணுவோம், கப்புள்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளமா இல்லை இந்த உண்டான கருவில் ஏதாவது ப்ராப்ளமா, அதனால் அது வந்துட்டு அபார்ட் ஆகுதா அப்படின்றது. நீங்கள் சொல்கிறது வந்துட்டு எப்படின்னா கர்ப்பப்பை வாயோட லென்த் வந்துட்டு இவ்வளோ லென்த் இருக்கணும் அப்படின்னு இருக்குது. அந்த லென்த் வந்து ஷார்டன் ஆகிறப்ப தன்னபடியாகவே வந்துட்டு பேபி வெளியில் வந்துடும். சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது கர்ப்பப்பை வாய் ஓப்பன் அவுட் ஆகிடுறது. அது வந்து நம்மளுக்கு டேர்ம் டெலிவரி நெருக்கத்தில் ஆக வேண்டியது முன்னாடியே ஆகிறது. ஜென்ரலாக அது வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் பீரியடில் நடக்கும். அவங்களுக்கெல்லாம் ஒரு பெருசாக பெயினே இருக்காது. தன்னபடியாக வந்துட்டு வீட்டில் இருப்பாங்க, ஏதோ வெளில வர மாதிரி இருக்கும். சில பேருக்குலாம் வெளியில் வீட்லேயே கூட குழந்தை வந்துடும், அப்புறமா ஹாஸ்பிட்டலில் போவாங்க. இல்லைனா வந்து ஏதோ ஒரு மைல்டு பெயின் டிஸ்கம்ஃபர்ட் தான் இருக்கும்னு ஹாஸ்பிட்டலில் போவாங்க. அங்கே போனால் டாக்டர்ஸ் வந்துட்டு இல்லை வாய் ஃபுல்லாக திறந்துருச்சு, பேபி வந்துட்டு வெளியில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்போ அந்த சர்விக்கல் இன்காம்பிட்டன்ஸ்லேயே ரெஸ்கியூ சர்க்லாஜ்னு ஒன்று போடுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்துட்டாங்க, அந்த டைமில் கூட நம்மளால் சேவ் பண்ண முடியுது, பெயின் ஒன்றும் இல்லை, வெறும் வாய் தான் திறந்துருக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை வாயில் ஸ்டிச்சு போட்டு அந்த பேபியை வந்துட்டு நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு ப்ரொலாங் பண்ணி டெலிவரி பண்ண முடியும்னு பார்க்குறது. இப்போ ஆப்வியஸாக ஒரு 20 வாரம் 22 வாரத்தில் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா நம்மளோட ஐடியா வந்துட்டு ஒரு 26-28 வீக்ஸுக்கு கொண்டு போகிறது தான். அதுக்கும் மேலே போச்சுன்னா சந்தோஷம் தான் ஆப்வியஸாக. ஏன்னா 20 to 22 வீக்ஸ் பேபின்னும் போது நம்மளால் காப்பாற்ற முடியாது அந்த குழந்தை வெளியில் வந்துருச்சுன்னா. பட் 26-28 வாரம்னும் போது அந்த பேபியை நம்மளால தாராளமாக காப்பாற்ற முடியும். அதுவும் இன்னைக்கு இருக்கிற நிக்கு செட்டப்ஸ்க்குலாம் நம்மளால நல்லாவே காப்பாற்றி கொடுக்க முடியும். ஸோ நம்ம எவ்வளோ தூரம் அதை ப்ரொலாங் பண்ண முடியும்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி ரெஸ்கியூ சர்க்லாஜ் போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் குழந்தையே இந்த மாதிரி இன்காம்பிட்டன்ஸில் வந்துருச்சு, அடுத்து இவங்க ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படின்னா திருப்பி அடுத்தும் அவங்களுக்கு இன்காம்பிட்டன்ஸ் போகாமல் அவங்களாம் ப்ரொஃபலாக்டிக்கா, அதாவது வருமுன் காப்போம் மாதிரி முன்னாடியே வந்துட்டு அந்த என்டி ஸ்கேன்னு ஒன்று சொல்லுவோம். 3வது மாசத்துல வந்துட்டு பேபிக்கு மூக்கெலும்பு வந்துருச்சா, கழுத்து தண்டை நார்மலாக இருக்கான்னு பார்க்குற ஸ்கேன். அந்த ஸ்கேன் முடிச்சதும் அவங்களுக்கு நாங்கள் ஸ்டிச் போட்டுக்க சொல்லுவோம். நீங்கள் திருப்பியும் வந்துட்டு கர்ப்பப்பை ஷார்ட் ஆகி ஓப்பன் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பேபியை லூஸ் பண்ணாமல் நீங்கள் முன்னாடியே வந்துட்டு முன்னெச்சரிக்கையாக நம்ம முன்கூட்டியாக போட்டு இந்த ப்ரெக்னன்சியை வந்து ப்ரொலாங் பண்ண ட்ரை பண்ணுறது. அண்ட் இன்னொன்று எமர்ஜென்சியாக பண்ணுற சர்க்லாஜை விட இந்த மாதிரி நம்ம ப்ரொஃபலாக்டிக்காக முன்கூட்டியே அவங்களுக்கு இருக்க ஹிஸ்ட்ரியை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி பண்ணுறதுல நல்லாவே நம்ம நிற மாசத்துல நிறைய பேருக்கு குழந்தை டெலிவரி பண்ண முடியும். ஸோ அதோட அப்போ பேபிக்கான அந்த ப்ரீ டேர்ம் காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணுறோம் இல்லையா. ஸோ ஸ்டிச்சுன்றது வந்துட்டு ஏதோ ஒரு பேடான ட்ரீட்மெண்ட் கிடையாது. நம்மளுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பேபியை வந்துட்டு ப்ரொலாங் பண்ணி அந்த பேபியை காப்பாற்ற ட்ரை பண்ணுற ஒரு நல்ல ப்ரொசீஜர் அது. இப்போது நிறைய குழந்தைகளுக்கு வந்து ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. இப்போ இது ப்ரெக்னன்சி பீரியட்லேயே நம்ம கண்டுபிடிச்சிட்டா அந்த குழந்தைய வந்து நம்ம ஒரு 3 மாதத்துலேயே இருக்கும்போது கண்டுபிடிச்சா அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிடலாமா, இல்லை இதை கண்டுபிடிக்க முடியுமா? ஜெனட்டிக் இஷ்யூஸில் சில முக்கியமான சிண்ட்ரோம்ஸ்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நான் என்டி ஸ்கேன் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு கூடவே வந்துட்டு நம்ம டபுள் மார்க்கர் ஸ்க்ரீனிங்னு ஒன்று பண்ணுவோம். அது இந்த முக்கியமான சில ஜெனட்டிக் சிண்ட்ரோம்ஸ் எது காமனாக நம்ம பார்க்குறோமோ அந்த சிண்ட்ரோம்ஸ் வந்துட்டு இருக்கான்னு பேபியை பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா வில் டெர்மினேட் த ப்ரெக்னன்சி. நம்ம அந்த ப்ரெக்னன்சியை மென்மேலும் வந்துட்டு கண்டினியூ பண்ண மாட்டோம். ஒன்று. அண்ட் வந்துட்டு எல்லாமே 3 மாதத்துக்குள்ளேயே கண்டுபிடிச்சிட முடியுமானா கிடையாது. சர்டைன் டிஃபெக்ட்ஸ், இந்த உடல் உறுப்புகள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா ஃபார்ம் ஆகி வர்றதே
ஆகிறதே 5 மாசத்துல தான். அந்த அனாமலி ஸ்கேன்னு நம்ம ஒன்று பண்ணுவோம். அதில் தான் அகெயின் வந்துட்டு நம்மளோட மேஜர் அனாமலிஸ் கண்டுபிடிக்க முடியும். அதுக்கான அந்த டெர்மினேஷன்ஸ் வந்து அப்போ தான் நடக்க முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் வந்துட்டு கவர்மெண்ட்டே வந்துட்டு முன்னாடி 20 வாரம் வரைக்கும் தான் வந்துட்டு அபார்ஷன் அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் 20 வாரத்தில் தான் இந்த அனாமலி ஸ்கேன் பண்ணி அப்போ ஏதாவது பேபிக்கு தொந்தரவு இருக்குது, உடல் உறுப்புகளில் ஏதோ வந்துட்டு ஒரு கோளாறு இருக்குது, அந்த பேபி வந்துட்டு பிறந்தாலும் வந்துட்டு அவங்க வாழ்றது கஷ்டம் அப்படின்னும் போது அவங்க டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹாஸ்பிட்டல்ஸுக்குலாம் கஷ்டமாக இருந்தது. அப்புறமா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணது தான் 20 வீக்ஸ்லேருந்து 24 வீக்ஸாக வந்துட்டு பண்ணாங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 24 வீக்ஸ் வரைக்கும் அபார்ஷன் வந்து லீகலாக பண்ணுறதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, இந்த 20 வீக்ஸில் அனாமலி ஸ்கேனில் அந்த பேபிக்கு ஏதாவது தொந்தரவு இருக்குது அப்படின்னா அந்த பேபியால் பிறந்ததுக்கு அப்புறமா ப்ரொக்னோசிஸ் பேடாக தான் இருக்கும், அவங்களால சர்வை பண்ண முடியாதுன்னு பட்சத்தில் டெர்மினேட் பண்ணுறது. இந்த லங் ஃபார்மேஷனில் எத்தனை மாதத்தில் நடக்கும் குழந்தைங்களுக்கு? இல்லை, லங் ஃபார்மேஷன் ஏர்லியாக நடக்க ஆரம்பிச்சிடும். பட் அதோட மெச்சூரிட்டி அப்படின்றதெல்லாம் பேபி வளர வளர வர்றது தான். இந்த லங் மெச்சூரிட்டி இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுக்காக நீங்க கேக்குறீங்க. ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் கொடுப்பாங்க. ஆல்ரெடி ஒரு ரிப்போர்ட் நான் இன்னைக்கு அனுப்பிச்சு கேட்டிருந்தேன் இல்லைங்களா, நேத்து அந்த குழந்தை பிறந்துருச்சு. சோ இட்ஸ் நியோநேட்டல் வார்ட்ல இருக்கு குழந்தை. பேபியோட வெயிட் 1.800. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, கண்டிப்பா 1.8 கிட்டக்கே இருக்கும்னு. ஆமா, பட் ஆனா அதுக்கு வந்து அந்த குழந்தைக்கு இப்போ இன்னைக்கு அந்த இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக ப்ரீடம் பேபின்னும் போது அவங்களுக்கான அந்த லங் மெச்சூரிட்டி கம்மியாக இருக்கும். சரி, லங்கோட டெவலப்மெண்ட் வேறு, மெச்சூரிட்டின்றது வேறு. அந்த மெச்சூரிட்டின்றது நம்ம கைட்லைன் படி வந்துட்டு 34 வாரம் மினிமம் ஆகணும். 34 வாரம் ஆனால் இருக்கும். அப்போ 34 வீக்ஸுக்கு மேலே ஆகிற பேபிக்கு வந்துட்டு லங் மெச்சூரிட்டி நல்லா இருக்கும், மூச்சு திணறல இருக்காதா அப்படின்னா அப்படி கிடையாது. 34 வீக்ஸுக்கு மேலே இருக்கிற பேபிக்குமே மூச்சு திணறல் இருக்கலாம். பட் அது வந்துட்டு அந்த ப்ரீடம்கான மூச்சு திணறல். இந்த லங் மெச்சூரிட்டிக்கான மூச்சு திணறல்ன்றது வந்து இந்த 34 வாரத்துக்குள்ளே வருது. அப்ப அந்த பேபிக்கு நாங்க இப்ப டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு அவசியமே வருது. பனிக்குடம் தண்ணி கம்மியா இருக்கு, இல்ல அந்த மாதிரியான சினாரியோஸ்ல தான் நம்ம டெலிவரி பண்றோம் அந்த பேஷண்ட்ஸுங்களை. அப்ப அவங்களை டெலிவரி பண்றதுக்கு முன்னாடியே நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் இருக்கும். எல்லாரும் ஸ்டெராய்டுனா பயப்படுவாங்க, ஆனா அப்படி கிடையாது. சம் ஸ்டெராய்ட்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல். அந்த மாதிரி தான் இந்த லங் மெச்சூரிட்டிக்கு நாங்க கொடுக்குற இன்ஜெக்ஷன். பேபி டெலிவரி ஆனாலும் அவங்களுக்கு வந்துட்டு போஸ்ட் டெலிவரி ரொம்ப வந்துட்டு இந்த ரெஸ்பிரேட்டரி லைக் டிஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் தான் அது. அதெல்லாம் கொடுத்து நம்ம டெலிவரி பண்ணுறதே அந்த ரீசனுக்காக தான். ஓகே. ஸோ யாருக்கெல்லாம் நம்ம ப்ரீடம் டெலிவரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இல்லை ப்ரீட்டமாக ஒரு பெயின்ஸ் வருது பேஷண்ட்டுக்கு, இல்லை ப்ரீட்டமாக பனிக்குடம் தண்ணி உடஞ்சிடுது, இல்லைனா நம்ம சொன்ன மாதிரி பனிக்குடம் தண்ணியே இல்லாமல் போயிடுது, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த லங் மெச்சூரிட்டி இன்ஜெக்ஷன்ஸை கொடுத்துட்டு வில் பிளான் த டெலிவரி. சட் தட் பேபி வந்துட்டு போஸ்ட் டெலிவரியுமே ஓரளவுக்கு பெட்டராக இருப்பாங்கன்னு. பட் ஸ்டில் நம்ம இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து டெலிவரி பண்ணாலும் பேபி டெலிவரி ஆனதுக்கப்புறமா நியூனட்டாலஜிஸ்ட் அசஸ் பண்ணுறப்ப பேபிக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா சர்ஃபாக்டன்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. அகெயின் அது ஃபார் லங் மெச்சூரிட்டி. ஸோ அதை தான் இப்போ நீங்கள் சொன்ன பேபிக்கு கொடுத்துருக்காங்க.